ஹலோ गाइस வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் ஃப்ரெண்டு பிரஜித் விஸ்வா என்ற நசுக்கோனா பொண்ணு பேர் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த நாய்க்கு பைத்தியோ அதுதான் நசுக்கோன்னு வச்சுருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு மேட்ச் போட போகிறோம், 2 மேட்ச் போட போகிறோம். அது ரெண்டுத்துலேயும் அவனை பொழகிறேன்னா இல்லை நான் அடி வாங்குறேன்னான்னு பாருங்கள். ஏன்னா இது நான் ஆல்ரெடி எடுத்துகிட்ட வீடியோ. அப்புறம் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ண சொன்னால் ஸ்டார்ட்டே பண்ணலங்க. அப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணான். ஓகேவா, வீடியோ எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி மட்டும் காட்டுறேங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் லோட் ஆகிட்டு இருக்கு. பெர்முடா மேட்ச் தான் இது. வந்து ஒரு ஹெட் ஷாட் மேட்ச்சு. பாடியில் பட்டால் டேமேஜ் போகாது, பட் வந்து ஹெட்டில் பட்டால் போகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் மேட்ச் தாங்க. ஹெட் ஷாட் மேட்ச் தான். MP5 வந்து 3 லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா M14-2 வந்து 3 லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன வாங்கலை வாங்கிங்களா. இதை வந்து வச்சு தான் தலைவர் அடிக்க போகிறோம். என்ன ப்ரோ அசால்ட்டாக மாட்டு வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனும் மாடு ஒன்று தான் கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ரஷ் பண்ணி போகிறேன். அவன் இப்போ தான் கைஸ் அவன் பாதியே வரான். ஓகே, ஒரே ரேட்டாக தூக்கிடான்னு பார்த்தா க்ளூவால் போட்டான். இதுதான் தவறான். சரி, நான் நார்மலாகவே அடிக்க மாட்டேன். நீ க்ளூவெல்லாம் போட்டால் எப்படா நான் அடிப்பேன். சரி, ஓகே. இப்போ MP5 எத்தனை போனால் தான் தெரியுது. தலைவர் வந்து பின்னாடிக்கிறாரு. இதெல்லாம் இவனுக்கு கை வந்த கலை. சும்மா நான் ஒரு 43வது போகும் பார்த்தா அது போகவே மாட்டுது. கிட்டத்தட்ட ரொம்ப ட்ராக் பண்ண வேண்டியதாக இருக்குது. செட்டிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்மூத்னஸ் ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா க்ளூவால் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓடியாரான் பார்த்திங்களா, ஒரே தூக்கிடலான்னு பார்த்தா தூக்கலை. ஆனால் டம்முன்னு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 140 எழுத்து பக்கம் போயிடுச்சு. ஐயோ, இது வேறு தப்பப்பட்டுனே. ஐயோ அப்புறம் நான் சொன்னேன், என்கிட்ட ஹெல்த் இல்லைடா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி, ஓகே, ஹெல்த்து போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் வந்து ஹெல்த்து போட்டுன்னு கிடக்குறேன்னா இப்போன்னு பார்த்தாரு ஜோன் வந்துடுச்சு. கருமுடிச்ச ஜோனே கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. அப்புறம் மறுபடியும் சொன்னேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறா, வெறும் 2 செகண்ட்ரா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி போட்டு நான் மெடிக்கிட்டேன், என்ன நான் அவனை போட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, இப்போ இவனுக்கு எதுக்கோ சேஃப்டி க்ளூவால் போட்டுக்கிறேன். நான் இந்த நாயை நம்ப முடியாது கைஸ். திடீர்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து அட்டாக் கொடுத்துரும். இப்போ போய் மொத்த மெடிக்கட்டும் போட்டு இப்போ போய் ரஷ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அவனுக்கு 43 போயிடுச்சு. 54 போயிடுச்சு கைஸ். அவனுக்கு 54, 54 போயிடுச்சு. இப்போ வந்து பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு அடி இந்த சைடு போனதுக்கப்புறம் 106, 43 போயிடும். பார்த்தீங்களா, 106, 83 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ அமௌண்ட்டு போட்டு வெறுப்பேற்றினேன். அப்புறம் வந்து அமௌண்ட் போடாதான்னு காண்டாகுதுறான்னு கத்துறான் அவன். போடும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் நான் AC-80 வந்து ஒரு குழப்பத்தில் எடுத்தேன். பேரஃபால் வாங்கலாமா AC-80 வாங்கலாமான்னு ஒரு யோசனையிலே இருந்தேன். சரி, ஓகே, அப்புறம் AC-80 வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ வந்து AC-80 வந்து டப்பாகன் கைஸ். இதெல்லாம் ஒன் டேப்புக்கு யாரும் நம்பி எடுத்துறாதீங்க. SKS கூட நம்பிடுங்க. இந்த AC-80 மட்டும் நம்பிடாதீங்க. நீங்கள் லாங் ரேஞ்சில் பாடி ஷாட்டில் 103, 87 போகிறதுக்கு வேணால் இந்த கன்று யூஸ் ஆகும். மற்றபடி உட்பேக்கர், டெசர்ட் ஈகிள், அப்புறம் SKSன்னு எடுங்க. தட் வாஸ் அ குட் கன் ஃபார் எ ஒன் டேப்பிங். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டுருக்க. நீ ரீஸ்பான் ஆகிற இடத்துலேருந்து நீ வந்து ரைட் எடுறா, அங்கே நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, ஓகே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடி போயின்னு இருந்தேன். அப்புறம் ஒரு யோசனை வந்தது, இது மேலே ஏறிடுவோம், வந்தானா டம்முன்னு ஒன்று வச்சிடலாம் தலைமையிலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் ரீஸ்பான் ஆகிற இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கதறினேன். வரவே இல்லையே அவன். சரி, ஓகே, இங்கே பெஸ்ட் லெவல் 4 ஒன்று கிடக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எது பெஸ்ட் லெவல் 4ஆ? இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாரான்னு சொல்லிட்டு சொன்னாங்க கைஸ் அவன். அப்புறம் சொல்லிட்டு சுற்றி பார்த்தா, என்ன சார் மேலே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த நாய் மேலே வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கேருந்து இறங்கிடுவோம். இங்கேருந்து பின்னாடி நினச்சா மாதிரியே பின்னாடி தான் கைசிருப்பான். ஓகே, இப்போ பாருங்கள், சேஃப்டாக க்ளோவால் போட்டான். நம்மளுக்கு வேறு இந்த நேரம் பார்த்து கை வர மாட்டேது. பார்த்தீங்களா, 95, 54 போடுங்க அமௌண்ட்டை. பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு போட்டு இதுக்கு மேலே போட்டால் வெறுப்பாயிடுவான்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா
காளான் வாங்கிக்கினேன். அப்புறம் வந்து ஏசி ஐடியை தூக்கி போட்டுடலான்னு ஒரு யோசனை இருந்தது. அப்புறம் வந்து சாரி கைஸ், ஒரு மினி யூசி வாங்கிட்டு இப்போ வந்து போகிறோம். இந்த கட்டானா எடுக்கும்போதெல்லாம் இல்லை கைஸ், ஏதோ வந்து பேண்ட்டுக்குள்ளே தூக்கி கட்டணா சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறான். அதுதான் பயமாகுது. இது வேறு இதை வந்து மாற்றணும் கைஸ். கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஃபயரில் இந்த கட்டணா பிடிக்கிற ஸ்டைலை வந்து மாற்றணும். எனக்கு என்ன பயனா, கடைசியில் கன்னை இப்படி பிடிச்சின்னு வர்றால, கன்னையே தூக்கி பின்னாடி பிடிச்சின்னு வர்ற மாதிரி ஒரு வேலை வச்சுருவாங்களோ. இப்போ கருணாகாரனை கேட்டுருதாங்க கைஸ், ஏன் இது நம்ம பண்ணக்கூடாது. இப்போ 51 போயிடுச்சு கைஸ் அவனுக்கு. ஓகே, நீங்கள் யாருன்னா நம்ம கூட 1v1 போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு மட்டும் நான் என்னோடய யூஐடி கொடுப்பேன். இல்லை கைஸ், நம்ம 1v1 யாரும் வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுக்காதீங்க. என்னால் கொடுக்க முடியாது யூஐடிலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் விளையாட வர மாட்டேன். அப்போ லீவ் வரையும் விளையாடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து ஆளுங்க இருக்காங்க கைஸ். நான் வீடியோ போடுறதுக்கே ரொம்ப பதுங்கி வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதே தெரியாது. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ரூமில் லாக்கு போட்டுன்னு விளையாண்டு கிடக்குறேன். நேற்று வீட்டில் இருந்தாங்க, எடுபட்ட பயிலே என்னடா 8வது போக போகிற, இன்னும் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிற, போய் 8th புக் வாங்கி படுறா யார்கிட்டயாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அதை அதெல்லாம் தாக்கிக்க முடியாது. அதனால் வந்து ஆனால் இந்த மேட்ச்சில் இவனை பாதி வந்து ஜோன்லேயே வந்து போட்டு தள்ளுருவாங்க. இதை பேசாமல் பாஸ்வேர்டு பண்ணன்னு பார்த்தா பாஸ் பாரோட எப்படி பண்ணோன்னு தெரில. ஐயோ இப்போன்னு பார்த்து வேறு பாடியிலே உழுது கைஸு. சரியான பைத்தியக்காரனாக இருப்பான். ஏன்னா வந்து இவர் வந்து ஹெட்ஷாட் மேட்ச் போட்டார். அதுதான் எனக்கு வந்து பயமாகி போச்சு. இப்போ பாருங்க 99 போயிடுச்சா. இப்போ இங்கே வருவான் பாருங்க, இது பிடிச்சி அச்சிடலான்னு சொல்லுவேன். ஜோனாண்ட வாடா அங்கே வச்சு விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, இங்கே வந்து பார்த்தா தலைவர் இங்கே இது பண்ணுங்கிறான், ஜம்ப் பண்ணுங்கிறான். இங்கே போய் க்ளூவால் போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கிறான் ஹெச்பி. இங்கே வந்து அடிக்கலான்னு பார்த்த தலைவர் ஜோனில் மாட்டினார். நான் சொன்னல இந்த மேட்ச்சில் ஜோன்லேயே மாட்டின்னு செத்துருவான் அவன். பாருங்க கழுத்து எடுத்துருவான் நாய். அப்படி நம்மகிட்ட போட்டு என்ன பண்ண போகிறேன்னா அதே தான் போய் சாவடிக்கினவனே. இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் என்னென்னா அந்த நாய் என்ன அடுத்த மேட்ச்சில் பாருங்கள் ஒரு ரவுண்டு கூட நான் அடிக்க மாட்டான் அவன். 0-3 அப்படின்னு வச்சு 0-7 போய்ட்டு அந்த மேட்ச்சு பாருங்கள், பொறுத்து பாருங்கள். இந்த மேட்ச்லேயே பல இடத்துல ஹெட்ஷாட் வாங்குவார். நான் வெளியே காமிச்சிக்கூடாது. தயவு இது மட்டும் வீடியோவை போட்டு அதெல்லாம் சொல்லிட்டு கத்தனா காதன்னா. ஆனால் வந்து நான் என்னை பற்றி அவனுக்கு தெரியாது. Who is the enemy of the India of the தமிழ்நாடு, யூ நோ ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்டா நான் உன்னை ஒரு மேட்ச்சு தோக்கடிச்சல, அதை மட்டும் ஏன்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணாது. அப்போ வந்து எனக்கு யோசனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 43 போயிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் வேலைக்கு விட்டாங்க போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் இருறா, நான் க்ளூவால் கவர் எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இது வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஜோன் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஜோன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஜோன்லேயே சிக்கி செத்துட்டான் பாவம் கைஸ். அப்புறம் இந்த ஒரு ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரஜித் விளையாடல, அவங்க அக்கா தான் விளையாடினாங்க. அவங்க அக்காவை அசால்ட்டாக அடிச்சு மடித்து துணிமணியில் போட்டு அமிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா போய் விளையாடுவோம். ஓகே கைஸ், இது மறக்காமல் நீங்கள் வந்து கீழே வந்து 3 பட்டன் இருக்கும் கைஸ். இந்த 3 பட்டனும் சொல்கிற பாருங்க. லைக் பட்டன் வந்து ஃப்ரீ தான். லைக் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப நல்லவங்களாம். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் இல்லை கைஸ், அதை விட நல்லவங்களாம். இந்த பெல்லைக்கனில் போடல இருக்காங்களா கைஸ், அவங்களாம் மகான்களாம். இது 3த்தையும் பண்ணுறவங்களாம் இல்லை கைஸ், கிட்டத்தட்ட மகான்களுக்கும் மகான் அப்படின்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லுது கைஸ். இப்போ எவ்வளோ ட்ராக் பண்ணுற பார்த்தீங்களா, உழவே இல்லை. ஒரு சில பேர் சொல்லுவீங்க உனக்கு அடிக்க தெரிலடா அதுக்கு நீ ஏசி ஐட்டியை குறை சொல்லாத அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். போன மேட்ச் வந்து ஏசி ஐட்டி எடுத்து விளையாடினான். கிட்டத்தட்ட வந்து செம்ம ரீகையில் தலைவருக்கு செத்தே போயிட்டார்.
ஓகேவா. இங்கே கொழுப்பில் ஹெச்பி கூட போடாத விளையாண்டுருந்தேன். அவன் வந்து பூவால் போட்டு போட்டு விளையாட்டு கிடக்குறான். சரி ஓகே, இப்போதைக்கு வரல அந்த நாய். முத்தி பார்த்துக்கினேன். அப்புறம் பார்த்தா பாஞ்சு வராங்க ஐஸ். அப்படியே க்ளூவால் போட்டு சிக்கி விட்டேன். இந்த வாட்டி ஜோன்லேயே சாவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி உடச்சிட்டான் க்ளூவால். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வெயிட் பண்ணோம். வெளியே வந்து வந்தாலும் இந்த சைடு வருவாங்க சிவன். பாருங்கள் 101 எப்படி சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெறிப்பேற்றினேன் அமௌண்ட்டு போட்டு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போடாதுரா, எனக்கு உச்சந்தலைக்கு சூடேறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உச்சந்தலைக்கு சூடேறணும் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடா வெண்ண மவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். வேணாம் அப்படின்னு மெர்சல் படத்தில் விஜய் மாதிரி சொன்னார். நான் எனக்கு வேணும்டா நான் எஸ்ஜே சூர்யா மாதிரி சொன்னேன். அதுக்கு வந்து இவருக்கு பெரிய எஸ்ஜே சூர்யான்னு நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இவருக்கு மட்டும் பெரிய லாடு லபகுதாசன் நினப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தலைவர் செம காண்டாக்டு. வாடா அவனுக்கு ஒன்டா வச்சு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். நான் என்ன தெரியுமா பண்ணேன், அவருக்கு ஒன்டா வச்சு அனுப்பிச்சிட்டேன். அவர் தான் சொன்னேன் ஸ்ட்ரைட்டாக வாடாயே அப்படின்னு சொல்லிட்டு கத்தனான் அவன். நான் போயிட்டு அவன் அழகாக வெளியே காட்டுவான் தலையை. அப்படியே பிடிச்சி ஷார்ட் அடிப்பேன் பாருங்களேன். 2 செகண்ட் பார்த்தீங்களா. 84 110 அவ்வளோதான். ஈஸி கத்த மோகியா. ஓகேவா கைஸ், இந்த மாதிரி ஷார்ட்டு மறக்காமல் வந்து பார்க்கணும். நம்ம சேனலில் அதை மட்டும் தான் பார்க்க முடியும். சரி ஓகே, லாஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா வந்துச்சு. வந்து க்ளூவாலு கிரெனேடு அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு போனால் வந்து ஐயோ இது வேற மாட்டேங்குது ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது. இது லாஸ்ட் ரவுண்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஹெட் ஷாட்டு தான் அடிப்போம். ஏன்னா வந்து திஸ் இஸ் அன் ஹெட் ஷாட் மேட்ச், யாராலையும் காப்பாற்ற முடியாது. எனக்கு ஒரு சேலஞ்சு தோணுது கைஸ். இவனை வச்சு வந்து நம்ம வந்து ஏன் ஒரே ஒரு ரூம் மேட்ச் ஃபுல்லாக வந்து நம்ம ஏன் இது மட்டும் வச்சு விளையாடக்கூடாது. M500 மட்டும் இது ஒரு நாள் பண்ணோம். ஓகே, வெற்றிகரமாக மேட்ச்சை முடிச்சாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்னொரு மேட்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இந்த மேட்ச் போனது ஈஸி கேம்னு மேலே டைட்டில்லே வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன்னா வெளியே போனதுக்கு சும்மா இல்லை, கை பரப்புறன்னு இருந்துட்டு போல் போட்டு லடுக்கு நம்பிக்கி விட்டான். அது போய் அப்படியே போய் ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு மேட்ச்சை. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சமகாண்டு, ஏண்டா நான் என்னையே அசிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பயபுல வந்து அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு. வாடா நான் இந்த வாட்டி ஒன்று சொருவுறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். சரி ஓகே, யாரை சொருவுறான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து இன்னும் 14 நிமிஷம் வீடியோ இருக்குது கைஸ். 14 நிமிஷம் அவன் வட்டி வாங்குறான்னா நம்ம வட்டி வாங்குறோமான்னு பாருங்க கைஸ். உங்களோட மேட்ச்சே ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்க உள்ளவனை இந்த மேட்ச் மட்டும் விட்டுருவோமா என்ன. இந்த வாட்டி UMP இருக்குது. அப்புறம் குரோசா எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி ஸ்கேர் வரலப்பா. குரோசா வந்து இந்த மேட்ச்சில் வந்து சொதப்பிச்சு. ஏன்னா வந்து பயங்கர ரீகால் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து ஒரு சில இடத்துலலாம் குரோசாவில் விழுந்துருக்கும் அவருக்கு ஷாட்டு. பாவம் தலைவர். சரி இருறா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறா, செட்டிங்ஸ் லைட்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மாற்றிட்டு போகிறோம். லைட்டாக ஞாபகம் வந்தது. அப்புறம் வந்தான். ஓகே, குரோசாவை நம்பி எடுத்து உன்னை ட்ராக் பண்ண கைஸ். அதால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிடுச்சு. காலங்காத்தால் $1900 கொடுத்து உன்னை வாங்கிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா. ஒரு 138 போயிடுச்சு. இப்போ தான் 138 போச்சு. தலைவர் வந்து சுற்றி வாழ பண்ணினார். அப்புறம் தான் தெரிஞ்சுது இது ரஷ்அப் மேட்ச் இல்லை, இது ஒன் டாப் மேட்ச்சு. பாருங்க எந்த சைடுந்து வரேன்னு கூட தெரியாது. போய் உள்ளே பதுங்கினா லக்கி ஃபெல்லோடா நீ அப்படின்னு சொல்லிட்டு குளுவால் வச்சுன்னு போனால் நான் வந்து நிற்கிறது கூட தெரியாத ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் போய் பிஆர் ரங்கடில் பண்ணுறக்கின்ற போகிறான். அவன் என்ன மாதிரிலாம் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பாதிச்சு போய் கம்பெனி விட்டாங்க. கிட்டத்தட்ட 160 HP போயிடுச்சு எனக்கு. தலைவர் ஃபுல் ஃபார்மில் இறங்கிக்கிறார் போல் இந்த மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். அந்த மேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா இல்லையான்னு கூட தெரில. இருக்கட்டும் இன்னைக்கு அட்டிக்கிற அட்டியில் 5 நிமிஷம் இறங்கிடணும். பாருங்கள் இந்த மேட்ச்சில் 106 போயிடுச்சா. தலைவருக்கு செம பயம். ஐயோ கையெல்லாம் பதறுது.
எனக்கு வேறு இப்போன்னு பார்த்து இது என்னது லேக் ஆகிடுச்சு ஃபோன்னு. அப்புறம் பாட்டு தள்ளி விட்டேன், க்ளூவால் போட்டு பறக்குன்னு நினச்சிட்டேன். ஏன்னா வந்து சோனியா ஷீல்டு எதனா வச்சுருக்க போகிறான் அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சுது இது நோ ஸ்கில் மேட்ச் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிப்பேர் கிட் இல்லைன்னு ரிப்பேர் கிட்டும் காலானும் வாங்குவேன். அப்புறம் வந்து ரிப்பேர் கிட் வாங்குவேனா வாங்குவேன். வாங்கிட்டு இப்போ எல்லாத்துக்கும் போய் சண்டைக்கு ரெடியாக வேண்டிதாங்க. இதுக்கு பதிலாக பேரஃபால் கூட நல்லாயிருக்கு கைஸ், க்ரோஸாக்கு பதிலாக. நீங்கள் யாருன்னா வந்து ட்ரை பண்ணலன்னு வச்சிங்களேன், ஸ்கேர் 2 பேரஃபாலுக்கு வந்து போட்டு பாருங்கள். பேரஃபாலுக்கு ஸ்கேர் 2க்கு ஈக்குவலாக அடிக்குது. ஆனால் ஸ்கேரெல்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது கைஸ். ஸ்கேர் வந்து நம்மளை ஸ்கேர் பண்ணிடுது, பயமாகிடுது ஸ்கேரில் ஒரு சிப்பு போட்டாலே போதும், பயங்கரமாக அடிக்குது. அப்புறம் பார்த்துனா பின்னாடி குளுவால் போட்டுச்சு. இப்போ வந்து தூக்கிடலாம் ஹெட்ஷாட் அப்படின்னு சொன்னால் அப்படியே குளுவால் போட்டேன் நான். நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிட்டு நம்ம மைண்ட் வாய்ஸ் போயிருக்கோம். அப்புறமா வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாக வந்து அவன் அப்படியே குளுவால் போட்டு 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 இப்படி தூக்கின்னு வந்துட்டேன்னா அப்புறம் வந்து டேய் இந்தாடா வாங்கிக்கடா அப்படின்னு குளுவால் போட்டான். ஆனால் அவன் உள்ள 76 போயிடுச்சு கைஸ் அவனுக்கு. ஓயோயோ மறுபடியும் 160 குறைச்சி விட்டான். விட மாட்டேன்டா விடா க்ளூ. நானே ஃப்ளாஷ் ஃப்ரீ சுற்றிக்க மாட்டேன். நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டுது. என் மைண்ட் வாஷ் போயிடுச்சு கைஸ். இந்த நாயெல்லாம் நம்ம அடிக்க வேண்டியதா, இந்த நாயெல்லாம் என்ன அடிக்குது, அதை நினச்சாந்தான் இங்கிலீஷ் எனக்கு கவலையாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு 30 MP40 எடுத்துட்டேன். இல்லை பைசன் எடுக்கலாமா, MP40 பைசனான்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம கீழே காசு இருக்கணும், வேணும், வெஸ்டெல்லாம் வாங்கணும்டா தாயே அப்படின்னு அவன் மனசு தோணுச்சு. அப்புறம் தான் மேலே பார்த்தேன், 4 செகண்ட் தான் இன்னும் வெயிட்டிங் கம்மியாக இருக்குது. மொத்தத்தையும் வாங்கி மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு இதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த வாட்டி MP40 தான் கைஸ் எடுக்க போகிறேன் நான், எந்த நாய் தடுத்தாலும் சரி. இந்த வாட்டியும் ரைட் ஹேண்ட் சைடு வர சொன்னேன், ஆனால் லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக வாடா நாய் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். இந்த வாட்டி அவருக்கு பேரஃபாலில் டம்முன்னு ஒன்று பார்த்தீங்க கைஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஷாட்டு. நானே எனக்கே சொல்ல பேரஃபாலே உன்னை நம்பந்துக்கு கழுத்து இருந்தால் சரி அப்படின்னு மைண்ட் வாஷ் போயிருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த சைடு போடலான்னு பார்த்தா தலைவர் அப்படியே பின்னாடி வந்துட்டுக்கிறேன். இது பாரு இந்த இடத்துல தான் 193 ஒன்று போயிருக்கோம். எந்த தைரியத்தில் இவெல்லாம் வந்து ஹீல் பண்ணாத வந்து விளையாடுறான்னு தெரில. அண்ணன் தான் ஹெட்ஷாட் அடிக்கிறதுமே இருப்பாருன்னு தெரியல. அந்த லூட்டு கொடுக்கறதுக்காகவே வந்துக்கிறா செல்லா குட்டி. அப்புறம் ஒரு க்ளூ அவள் கொடுத்தா, அப்புறம் வந்து எல்லாம் வெஸ்ட்லாம் போட்டு அப்புறம் தான் இருந்துச்சு. மறுபடியும் எதுக்கு நம்ம வெஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இது ஹெட்ஷாட் மேட்ச் தானே, அப்போ நம்ம ஹெல்மெட்டு தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. கடவுளே இதெல்லாம் நம்ம யோசிக்காத விளையாண்டு கிடையாதுனே அப்படின்னு சொல்லிட்டு 2 க்ளூவாலே ஒரு கிரெனேடு ஒரு ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் தூக்கி கீழே போட்டு இந்த இடத்துல நான் டெசர்ட்டிகில் தான் அடிப்பேன். ஏன்னா வந்து டெசர்ட்டிகில் விளையாடியே ரொம்ப நாள் ஆகுது. இந்த இடத்துலையே நல்லா ட்ராக் பண்ணியிருப்பேன், ஹெட்ஷாட் போயிருக்காது. இந்த சைடு இங்கே தான் இப்போ தான் தரமான ஒரு ஷாட் விடுவோம். இது பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்க. டம் இந்த ஷார்ட் இந்த ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அடித்த ஷார்ட் எது பிடிச்சிருந்தாலும் இந்த டைமை நோட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் மாஸாக இருக்க போகுது வீடியோ. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரோ பிளேயர் இஸ் பேக் டு த ஃபார்ம்னு வந்துட்டா அப்படிதான் இருக்குது. நான் ரைடிலாம் ஒரு ப்ரோ பிளேயரா எவன்டா அது? ஓ பிரஜித் நீயா தம்பி, இப்போ தான் தம்பி நீ விளையாடின, எனக்கு நெட்டு லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு டூர் தெரியுமா கைஸ்? நெட்டு லேக் ஆகுது, ஃபோன் ஹேங் ஆகுது, எங்கள் வீட்டில் கால் பண்ணுறாங்க அப்படின்னு என்னென்ன உருட்டு தெரியுமா கைஸ்? நீ உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு பண்ணேன். அவனும் எவ்வளோ உருட்ட முடியுமோ உருட்டினான் கைஸ். இதில் தேஞ்சு போயிடும் போல் அந்தளவு உருட்டான். சரி ஓகே நம்ம பயப்புலதா அப்படின்னு நினச்சா வந்து இவன் வந்து பாட்டுன்ட்டாங்க கைஸ் பொசுக்குன்னு. ஏன்டா பாட்டு நீ ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்கிறடா அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். நான் ட்ராக் பண்ணால் எப்படி கைஸ் ஹெட்ஷாட் அடிக்க முடியும்? இல்லை கேட்குறேன், அவன் முட்டாளா இல்லை மூட்டைக்காரனா மூட்டை பூச்சிக்காரனா? இந்த நாயெல்லாம் நம்மளுக்கு கிண்டல் பண்ணு. இதெல்லாம் வந்து இதில் வேறு தலைவர் வந்து யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணிக்கிறேன். 57 போயிடுச்சு கைஸ். இப்போ இந்த டைமை நோட் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பார்க்குறேன், வெளியே வரமாட்டாங்க. டேட் எல்லாம் எதுக்கடா அப்படி போயிடலாரா போய் கிரண்டி 147 போயிடுச்சு கைஸ். போயிட்டு இப்போ போய் ரெஸ்ட் பண்ணுறேன் நான்.
ரஷ் பண்ணிட்டு க்ளோவில் உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசையில் உடச்சேன் கைஸ். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த எம்பி பாட்டியில் வந்து க்ளூவால் அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. போட்டு 125 போயிடுச்சு, ஹெட்ஷாட் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் அமௌண்ட்டு போட்டுருவோம், சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். தலைவருக்கு சாமகாண்டி டேய் நீ மேட்ச் வாடா அவங்க அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த ரவுண்டு என்ன அடிப்பான், ஆனால் வந்து சாவடிப்பானான்னு தெரில. ஆனால் அடிச்சிடுவாங்க அவன், அடிச்சிடுவான் இந்த மாதிரி. இந்த ரவுண்டு அடிச்சிடுவான். ஏன்னா வந்து கொஞ்சம் மேலே ஏறி நிற்பேன், அவன் வந்து டமாலும் டெசட்டிக்கில் அடிப்பான். இப்போ ஸ்கேர் வந்துருக்குது, ஒரு பேராசையில் போனேங்க நாயே அடித்து அமுச்சு விட்டுச்சு. நீங்கள் வந்து ஹெட்ஷாட்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா வந்து தயவு செஞ்சு வந்து நான் சொல்கிறேன், M1W7 ட்ரையே பண்ணுறாதீங்க. இவங்க 40, 43, 23 அப்படின்னு போச்சு கேஸ். வந்துட்டான் வீரா வீரா சூரா சூரா அப்படின்னு வந்து வந்தான். அப்புறம் வந்து ஸ்கேர் எடுத்துட்டேன். வந்து ரஷ் பண்ணான், அவன் ரஷ் பண்ணல, லைட்டாக வெளியே வந்தான். 63, 64 பை 84, 64 சரி நோட் பண்ணலையே, 84 பைச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ரவுண்ட் அப் பண்ணிட்டான். சரி ஓகே பாவம் ஹெச்பி போட்டு விட்ருவோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து இங்கே தாங்க அடிப்பான் நம்மளை. இந்த இடத்த நோட் பண்ணி வச்சிங்க. அவன் அடித்த அடி பெருசா, நான் அடித்த அடி பெருசான்னு போய் நோட் பண்ணிக்க. நம்மளுக்கு வேறு குதிக்க கூட ஒழுங்காக தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டமால்னு ஒன்று வச்சாங்க. தலைவர் வந்து அமௌண்ட்டு போட்டிருக்கிறாரு, நான் வந்து டவுன்லோட் பண்ணல, அதனால் தப்பிச்சார். அமௌண்ட்டு போட்டு எந்த அமௌண்ட்டு போட்டாலும் தெரில, எந்த அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிருந்தால் செய்யும் செஞ்சுருப்பேன். பயபுள்ள தப்பிச்சு போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். MP5 3 மேக்ஸ் லெவலுக்கு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து MP பாட்டியை நம்ப முடியல. இந்த பேராஃபால் எடுத்துகிட்டு டெசடிகில் எடுத்துகிட்டு ஹெல்மெட்டை வந்து நான் ஃபுல்லாக லெவலப் பண்ணிட்டு அப்புறம் ரிப்பேர் கிட்லாம் வாங்கிட்டு ஃப்ளாஷ் ஃப்ரீஸு கிரெனேடு எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ க்ளூவால் கையில் எடுத்துகிட்டு வீரா வீரா சூரா சூரா அப்படின்னு போயிருந்தேன். வருவார் தலைவர் எப்படியா இருந்தாலும், வீட்டு மேலே ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திமிர்லேயே இப்படிக்கா போய் வீட்டு மேலே ஏறிடலான்னு பார்த்தேன். அவரும் தான் தோணுச்சு இப்படிக்கா சுற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இங்கே போய் பார்த்தா இல்லை, பின்னாடி வாடா எருமை அப்படின்னா செர்ரா பெருமை வர ஏறி எருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரைமிங்கில் பேசிட்டு எடுத்துகிட்டு போய் ஒன்று விட்டா பாருங்க, ஃபுல்லாக பாடியிலே வருது. பார்த்தீங்களா 57 எனக்கு டேமேஜ் கொடுத்துட்டான். 60 HP குறைச்சிட்டான் பாருங்க. செம மூமெண்ட்டு கொடுக்குறாரா வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம். ஓ வீடியோ எடுக்கிறியாடா, இருடா மூமெண்ட்டு கொடு, என்னடா 95 தொடச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் பிடிச்சி CS மாதிரி பிடிச்சி அழுத்திட்டு கிடக்குறேன். சரி ஓகே சர்ரா மாப்பிள்ள ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரஷ் பண்ணி அட்ரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுற்றி எப்போ பார்த்தாலும் ரவுண்டப் பண்ணிக்கிறான். தம்பி இதுதான் தவறான செயல், நான் சாதாரணமாகவே அடிக்க மாட்டேன், நீ இந்த மாதிரி க்ளூவெல்லாம் போட்டால் நான் எப்படிதான் அடிக்கிறது. சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை, 127 குறைச்சி விட்டாச்சு, சோழியும் முடிச்சு விட்டாச்சு. ஓகே இப்போ அமௌண்ட்டு போடலான்னு பார்த்தேன். சரி ஓகே விடு பாவம், இன்னும் 2 ரவுண்டு தானே எதுக்கு அடிச்சிட்டுன்னு பார்த்தா இன்னும் வந்து 3 நிமிஷத்தில் வீடியோ முடிய போகுது கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ் இந்த வேலை முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா நான் போய் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் மேட்ச்சில். நான் அதே கோக்கமாக்காக்குது கரெக்டாக ஸ்க்ரீனை இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏய் இப்போ வந்து மறுபடியும் வந்துட்டேன். இது வந்து மறுபடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் தூக்கி விட்டதில் கூட தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து க்ளூ கேரக்டர் ஸ்கில் கட்சிட்டு போட்டு என்ன பண்ணுவோம், இப்போன்னு பார்த்து இதெல்லாம் வருது நோட்டிஃபிகேஷன் தள்ளி விட்றோம். அது இப்போ வந்து தலைவர் வந்து பயம் 52 குறைச்சி விட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்கு பொசுக்குன்னு அடிக்கிறான். சரி ஓகே இவங்ககிட்ட பயம் பார்த்தே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடுச்சு. அந்த பயம் தான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்தாங்க கைஸ். எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஏன்னா M1W இவன் வந்து இவனுக்கு ஒரு பேர் இருக்குது கைஸ், M1W7 இவங்க ஹெட்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் நான். இவன் M1W7 எடுத்தாலே ஹெட்ஷாட் வச்சிடறான், எப்படின்னே தெரில. டெசடிக்கு எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா தலைவர் வெளியே வர மாட்டான்.
உனக்கு கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வந்து இந்த 74 போயிடுச்சு கைஸ். இப்போ பாருங்கள் 97 3 போயிடும். அவ்வளோதான். இனிமேல் இவன் வாயே பேசக்கூடாத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டேன். இனிமேல் இவன் வாயே பேசக்கூடாதா நாயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு நசுக்கு தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த இடத்துல கூட வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் கைஸ். ஓகே, கிட்டத்தட்ட 25 நிமிஷம் 24 செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைபோ லைக்கும் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் மகான் இல்லைன்னா அதிமகானாக இருந்தீங்கன்னா வந்து லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க உங்களுக்கு நல்ல மனசு இருக்குல்ல, நல்ல மனசு இருக்கிறவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள். கெட்ட மனசு இருக்கிறவங்க எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ தைரியமாக போயிட்டு இருந்தேன். தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. பக்குன்னு வந்துட்டாங்க கைஸ். 84 போயிடுச்சு கைஸ். இதுக்கு தான் நான் ஸ்கேரை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு 67 போயிடுச்சு. இந்த இடத்துல கிரனேட் யூஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு யோசனை. ஆனால் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிரனேட் நம்ம கிரனேடில் நம்மளே செத்துட்டா இதை பாருங்கள் இந்த இடத்துல அசால்ட்டாக செத்துருவாங்க. இருங்க கொஞ்சம் தூரம். இப்போ முடிய போகுது பார்த்தீங்களா? 107 போயிடுச்சா? இப்போ பாருங்கள் தலைவருக்கு வந்து அச்சல் பயம் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் க்ளூவால் உடைக்க ஆரம்பிச்சிட்டுனா இதை பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹெட்ஷாட் விழும் பார்த்தீங்களா? அந்த ஹெட்ஷாட்லேயே அவன் முடிஞ்சிட்டான்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதமான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுங்க. பை பை, டேக் கேர்.